நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிடத்தில். அப்போ நம்மிடத்திலிருந்து வருகிற காரியம் கர்த்தருக்கு பிரியமான காரியமாக இருக்க வேண்டும். மற்றவர்களை துக்கப்படுத்துகிறதாக இருக்கக்கூடாது, மற்றவர்களை இழிவுபடுத்துகிறதாக இருக்கக்கூடாது, மற்றவர்களை புறங்கூறுகிறதாக காணப்படக்கூடாது. அல்லேலூயா. சமாதானம் பண்ணுகிறவர்கள் வாழ்வார்கள். அப்படியான ஒரு அனுபவத்துக்குள்ள நம்ம கடந்து வரணும். ஒரு நல்ல காரியங்களை பேசணும், சமாதான காரியங்களை பேசணும், மற்றவர்களோடு நல்ல உறவை வைத்திருக்கிற காரியம் நம்ம பேசுகிறவர்களாக காணப்படணும் இல்லையா? அடுத்தபடியாக ஒரு முக்கியமான ஒரு வசனம் நம்ம வாசிப்போம். யோவான் 14:17. யோவான் 14:17 இல்லையா? நம்ம சொல்லிடுறோம், அழகா சொல்லிடுறோம், உங்களுக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. ஆனா அது எப்படி யாருக்கு தெரியும் என்று சொல்லுவோம். யோவான் 14:17. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலோ அறியாமலோ இருக்கிறபடியா அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடைய வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதா நீங்கள் அவரை அறிவீர்கள். நீங்கள் அவர்களை அறிவீர்கள். நீங்கள் அவரை என்ன பண்ணுவீங்களா? அறிவீர்கள். உலகம் அறியாது இல்லையா? அல்லேலூயா. ஆனா அநேக நேரங்கள்ல இதுதான் நமக்கு ஒரு போராட்டமே இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கும்போது, வெளியில போகும்போது, உலகத்துக்குள்ளாக போகும்போது மற்றவங்க என்ன நினைப்பாங்க? ஏன் வித்தியாசமா காணப்படுறான், ஏன் இப்படி செய்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. அதுதான் சாட்சி உள்ள ஜீவன். அல்லேலூயா. நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் இல்லையா? அவருக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், முன்குறித்திருக்கிறோம். இப்போ இந்த உலகத்துல இருக்கிற மற்ற மனிதர்களோடு நம்ம சேர்ந்து பயணிக்காதபடி ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட அந்த அனுபவம் இல்லையா? நம்ம செய்கிற காரியங்கள்ல, நம்ம பேசுகிற விதத்துல எல்லாவற்றையும் ஒரு மாற்றம் காணப்பட வேண்டும். அது நமக்கு தான் தெரியும். அவர் நமக்குள்ளாக இருந்து கிரியை செய்கிற காரியம், அப்படியான ஒரு அர்ப்பணிப்பு நமக்குள்ளாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில பார்க்கலாம். 3 காரியங்களை நம்ம பார்த்தோம். கர்த்தர் நம் அருகிலே இருக்கிறார், கர்த்தர் நம் நடுவிலே இருக்கிறார், கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. நேரம் கம்மியா இருக்கனால நம்ம முடிச்சிடுவோம். இன்னும் 2 காரியங்கள் கூட சொல்ல முடியும். கர்த்தர் நமக்கு முன்பாக செல்கிறவராக இருக்கிறார், கர்த்தர் நமக்கு பின்பாக வருகிறவராக இருக்கிறார் இல்லையா? நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்போது அவருக்கு பின்பாக அந்த முன்பாக சென்ற மேக சம்பம் பின்பாக வந்தது என்று சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? அதே போல நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்கு முன்பாக செல்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய சத்தத்தை அறிகிற மாடுகள் அவருக்கு பின்பாக செல்லும். இந்த காரியங்களை நம்ம மனதிலே வைத்துக் கொள்வோம். இன்றைய நாளில கூட நம்ம இப்படி கூடி வந்திருக்கிற வேலையில கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அந்த அனுபவத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்ல வேண்டும் இல்லையா? யோசுவாவுக்கு கர்த்தர் அந்த சொல்ல, பலங்குண்டு திடமனதாய் திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகி கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இன்றைய நாளில இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் கர்த்தர் கூட இருக்கிறார். நீங்க எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சரி, நீங்க என்ன பண்ணுமா? பலன் கொண்டு திடமனதா இருக்கணும், திகைக்க கூடாது, கலங்க கூடாது. உடைய தேவன் போகிற இடங்கள் எல்லாம் கூட இருக்கிறார். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு கடந்து செல்வோமா? ஒரு நிமிஷம் சபைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிப்போம். நீங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். இந்த வேலையில கூட தகப்பனே, அப்பா நாங்கள் ஒருவேளை ஒரு அறியாத சூழ்நிலையில காணப்பட்டிருக்கிறதா, நீர் எங்கே இருக்கிறீர், எனக்குள்ளே இருக்கிறீரா, எங்களோடு இருக்கிறீரா, எங்கள் குடும்பத்தில இருக்கிறீரா என்ற ஒரு கேள்விக்குறியோடு காணப்பட்டுக் கொண்டால் கர்த்தர் இருக்கிறனால எங்களோடு பேசி இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நீர் எங்களோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் செய்ய வேண்டிய சில காரியங்களை நாங்கள் அறிந்து கொண்டோம். உமக்கேற்ற ஜீவ வாழ்க்கை, ஜீவ பலியாக தகப்பனே எங்களுடைய காரியங்களை, சுயத்தை வெறுத்து தகப்பனே அப்பா நம்மை தேடத்தக்க நேரத்துல, கண்டடையத்தக்க நேரத்துல அப்பா நாங்கள் தேடத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் இந்த நாளில் அர்ப்பணிக்க நீர் உதவி செய்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை முரண்பாடான காரியங்கள் எங்களுக்குள்ளாக தகப்பனே, முரண்பாடான காரியங்கள் எங்களுக்குள்ளாக குடும்பத்துல தகப்பனே, ஒருவேளை பிரிவினைகள், சண்டைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் தகப்பனே, அதனால தகப்பனே நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணக்கூடாதபடி தடைகள் காணப்பட்டுக் கொண்டிருந்தால் இந்த நாளில தகப்பனே நீர் எங்களை உணர்த்தி இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாளில கூட வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட நீர் அப்பா இருக்கிறீர், ஒவ்வொருவரோடும் நீர் கடந்து செல்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் சொல்லி இருக்கிறீர்,
தகப்பனே. ஹல்லேலூயா தகப்பனே. திடமனதாய் கலங்காதே திகையாதே என்று சொல்லியிருக்கீங்க. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கருத்துல ஒப்பு கொடுத்துக்கிறோம் தகப்பனே. அப்பா வியாதியோடு சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இன்றைய நாளில் நீர் ஒரு விடுதலை கொடுங்க தகப்பனே. அப்பா நீர் அவர்கள் மத்தியில் இருக்கிறபடினால தகப்பனே சுகமளிக்கிற கரம் அவர்களோடு இருக்கிறபடினால கர்த்தர் நீர் ஒரு நல்ல ஒரு சுகத்தை நீர் கட்டளையிட வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே தகப்பனே குடும்பத்தில் பொருளாதார காரியங்களை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க கர்த்தர் தகப்பனே. பொருளாதாரத்தில் வேறு நல்ல தகப்பனே அப்போ வர்த்திப்பை நீர் கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். கை பிரயாசத்தை நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. நீர் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் கூட இருந்து கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க, தொழிலை ஆசீர்வதிங்க, வேலை செய்கிற இடங்களில் தகப்பனே உடைய கரம் கூட இருக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா சோஸ்திரம் எல்லா கடன்களையும் நீர் அடைக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். கடன் பாரங்களை நீக்கி போட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா எல்லா கடன் பாரங்களை நீக்கி போடுங்க. தேவையில்லாத கடன் வட்டி தகப்பனே இது போன்ற காரியங்களை நீக்கி போட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் தகப்பனே. தேவையோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மனதின் பாரங்கள் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிற தேவன் தகப்பனே. அப்பா சோஸ்திரம் நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே பதில் அளிக்கிற தேவன் தகப்பனே. இந்த நாளில கூட யாரெல்லாம் தேவையோடு வந்திருக்கிறாங்களோ எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் கர்த்தர் நீர் பதிலளிக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆகாத காரியம் ஒன்றுமில்லை தகப்பனே. இன்றைய நாளில கர்த்தர் நீர் அவர்கள் நடுவிலே இருக்கிறீர், அவர்கள் உள்ளாக இருக்கிறீர், அவர்கள் அருகிலே இருக்கிறீர் என்று சொல்லியிருக்கீங்க தகப்பனே. நீர் அவர்களை வேலியடைந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். குடும்பத்துக்கு எதிராக சத்ருடைய போராட்டங்கள், குடும்பத்துக்கு எதிராக இருக்கிற பில்லிசூனிய கட்டுகள், குடும்பத்துக்கு எதிராக காணப்படுகிற எல்லா பொருளாதார பிசாசின் கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் ஒரு விடுதலை கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒரு விடுதலை கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். மால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை கர்த்தாவே. நீர் ஒரு விடுதலை கொடுங்க. விடுதலை கொடுக்கிற தேவன் கர்த்தாவே. நீர் முன்பாக சென்று கோணலானவைகளை செவையாக்குகிற தேவன் தகப்பனே. அப்பா சோஸ்திரம் தினமனதாய் இரு என்று சொல்லியிருக்கீங்க. பலன் கொண்டு தினமனதாய் இருந்து சொல்லியிருக்கீங்க. சத்துருவை கண்டு அஞ்சாதபடி, சத்துருடைய திட்டங்களுக்கு நாங்கள் அப்பா பயந்து விடாதபடி நீர் எங்களோடு இருக்கிறீர். ஜெய கிறிஸ்து எங்களோடு இருக்கிறார், ஜெய கிறிஸ்து எங்களோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்துல எங்களுக்குள்ளே இருக்கிறார் என்ற விசுவாசத்தை பலப்படத்தக்கதாக சத்துருவை அப்பாலை போல் சாத்தானே என்று சொல்லி கடிந்து கொள்ளத்தக்கதான அதிகாரத்தை நீர் கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீர் ஒவ்வொருவரோடு கூட இருக்க பலவீனத்தோடு இருக்கிறவங்க தகப்பனே. அப்பா நாங்க எவ்வளவு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம், எவ்வளவு செலவு பண்ணிட்டோம், ஒரு விடுதலை இல்லையே என்று சொல்லி ஏங்கி கொண்டு இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் நீர் ஒரு விடுதலை கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா நீர் அவர்களோடு இருக்கிறபடினால, அவர்களுக்குள்ளாக இருக்கிறபடினால சரீரத்தை ஒரு விடுதலை கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் கர்த்தர். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி. சமாதானத்துக்காக காத்து கொண்டிருக்கிறவங்க தகவலை குடும்பத்தை சமாதானம் இல்ல, ஒரே போராட்டமா இருக்கு, ஒரே பிரச்சனையா இருக்கு தகப்பனே. யாரெல்லாம் வேண்டிக் கொள்கிறார்களோ தகப்பனே ஒரு குடும்பத்தை சமாதானத்தை கொடுங்க. கணவன் மனைவிக்குள்ளாக உறவுல ஒரு சமாதானத்தை கொடுங்க. பெற்றோர் பிள்ளைகள் மத்தியில் ஒரு குடும்பத்தை ஒரு சமாதானத்தை கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்படாதபடி ரட்சிக்கப்படாதபடி இருக்கிறவங்க, உண்மை அறியாதபடி தகப்பனை அறிந்தும் தகப்பனை ஆலயத்துக்கு வராதபடி இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனை. அவருடைய வாழ்க்கையில நீர் போதுமானவராக இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனை. நீர் அவர்கள் மத்தியிலும் இருக்கிறீங்க தகப்பனை. நீர் அவர்களுக்குள்ளாகவும் இருக்கிறீங்க, அவர்கள் நடுவில் இருக்கிறீங்க. அதற்காக மக்கள் நன்றி தகப்பனே. இதயத்துல பேசுங்க. ஒரு விடுதலை அவர்களும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தகப்பனை. ஒரு விடுதலையோடு ஆலயத்தில் வந்து தகப்பனை நம்மை தொழுது கொள்ள நீர் கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தர். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக மக்கள் நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. ரெகபியா அப்பா ஜெப கூடாரத்தை கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த 11 ஆண்டுகளை கடந்து வரும்படியாக கர்த்தர் நீர் பாராட்டின கிருபைக்காக உமக்கு நன்றி. அநேக போராட்டங்கள் உபத்திரவங்கள் தகப்பனே நாங்கள் நம்புகிறோம் தகப்பனே. உங்களுடைய கரம் கூட இருந்தபடினாலே இம்மட்டுமாக நீர் நடத்தி வந்தீர். அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. இனிமேலும் ஏது சுமப்பே தப்பு வைப்பேர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தர். நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி. மனதின் விருப்பங்களை அறிந்திருக்கிற தேவன் தகப்பனே. 1000 விசுவாசிகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம் தகப்பனே. நீர் அதற்கு அதிகமாக செய்வீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அப்பா அந்த ஒரு பட்ட நிலத்துக்காக வாஞ்சித்திருக்கிறாங்க. ஆகாத காரியம் ஒன்றுமில்லை தகப்பனே. தகப்பனுடைய சித்தம் என்னவோ அதற்கு நாங்கள் அப்பா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்ய விசேஷமாக பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிற 3 பிள்ளைகள் உங்களை கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்களை வல்லமையா எடுத்து பயன்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஒவ்வொருவரும் தகப்பனே அப்பா இன்னும் அதிகமான அப்பா சபையில அதிகமான மக்களை கூட்டி சேர்க்கத்தக்கதாக சபை காரியங்களில் வல்லமையாக செயல்படத்தக்கதாக கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் கர்த்தர். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக மக்கள் நன்றி 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 செலுத்துகிறோம். நமக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வயதான காலத்துல உமக்கென்று இன்னும் வல்லமையாக காரியங்களை செய்ய வேண்டும் என்ற வாஞ்சையை கொடுத்துட்டீங்க. அதற்காக மக்கள் நன்றி அப்பா நன்றி நன்றி அப்பா.
அந்த VBS காரியங்கள் அந்த 3 இடத்துல தகப்பனே 300க்கும் அதிகமான பிள்ளைகளை நீ கொண்டு நீர் அற்புதத்தை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். வாசுக்காக வாசமாக்காக பிள்ளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய கரம் கூட இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தகப்பனே அநேக காரியங்களை இந்த இடத்துல அவர்கள் மூலமாக செய்யுங்க. அநேகர் உண்மை அறிந்து கொள்ளட்டும். தகப்பனே அப்பா அநேக புதிய விசுவாசிகள் சபையில சேர முடியாத கிருபை செய்யுங்க. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். மனதில் விருப்பங்கள் வேண்டுதலை நிறைவேற்றிருக்காங்க. தகப்பனே ஒவ்வொருவரும் சுவிசேஷங்களாக மாற ஒவ்வொருவரும் தகப்பனே சபைக்கு ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றதை வாஞ்சை நீர் அவர்களுக்குள்ளாக நீ தர வேண்டுமா இருக்கிறது. புதிய ஆத்மாக்களை கொண்டு வரத்தக்கதாக சுவிசேஷம் சொல்லத்தக்கதாக நீர் அவங்களை பலப்படுத்த வேண்டுமா நாங்கள் சொல்லுவோம். கர்த்தர் நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக மக்கள் நன்றி 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 செலுத்துகிறோம். நாளை நீர் எங்களோடு பேசி இருக்கிறீங்க, எங்கள் அருகிலே இருக்கிறீங்க, எங்கள் நடுவில் இருக்கிறீங்க, எங்களுக்குள்ளாக இருக்கிறீங்க. அதற்காக மக்கள் நன்றி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறோம் அப்படின்னாலே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நீங்க எல்லாரும் வாக்கியவாங்க. நல்ல செய்தி, அருமையான செய்தி, சிறப்பான செய்தி, ஆழமான செய்தி. என்ன செய்தி சொல்லுங்க? உங்களுடனே உங்களோட இருக்கிறார். 2வது பாயிண்ட் அருகில் இருக்கிறார். 3வது பாயிண்ட் நடுவில் இருக்கிறார். 4வதாக உள்ளே இருக்கிறார். ஆமென். கூட இருக்கிறார். அது எப்படி இருக்கிறாரா? அது ரொம்ப பக்கத்துல இருக்கிறார். நம்ம கூப்பிட்டா அவர் இன்னைக்கு பிறகு நீங்க ஜெபிக்கிற ஜெபம் வித்தியாசமா இருக்கும். உடனே கேட்கப்படும். அநேக அற்புதங்களை நீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, அருகில் இருக்கிறார், நடுவில் இருக்கிறார். நடுவில் வரணும்னா நம்ம எத்தனை பேர் சேரணும்? 2 பேர் 3 பேர் என்ன செய்யணும்? ஒருமணம் பண்ணணும். ஆமா. கடைசியில் சொல்றாரு நமக்குள்ளே முடிச்சிடலாமா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் கிருபையா இந்த நேரம் வரைக்கும் நம்மை ஆசீர்வதித்தார். கரங்களை தெரிவிக்கிறது ஜெபக்கூடார ஊழியர்களுக்காக சோதரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம். இந்த ஆண்டு விழாவுக்காக, இந்த 11வது ஆண்டு விழாவுக்காக ஆண்டவர் அற்புதமாய் நடத்தினார், நம்மை கூட்டி சேர்த்தார். அன்பின் ஐக்கியத்திற்காக எல்லாரும் சோதரம் பண்ணுவோம். நல்ல சபையை தந்தார், நல்ல பாஸ்டர் நல்ல ஐக்கியத்தை கத்தர் கொடுத்ததற்காக எல்லாரும் சோதரம் பண்ணுவோம். சோதரம் பண்ணுங்களேன். நல்ல செய்திகளை, வசனங்களை தந்தார், நல்ல பாடல்களை தந்தார், நல்ல ஆசீர்வாதங்களை தந்தார். எல்லாரும் சோதரம் பண்ணுவோம். காணிக்கெடுக்கலையே, காணிக்கை பள்ளி செலுத்தணும். சரி, ரைட், வேண்டாம்னு சொல்றாங்க. சரி சரி சரி, ரைட், ஓகே ஓகே ஓகே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். உள்ளமே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சிநேகம், பாதுகாப்பு, சமாதானம், சுகம்பலன், ஆசீர்வாதம், நன்மைகள் அனைத்தும் நம் அனைவரோடும், உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும், சபையார் யாவரோடும் என்றேயும் கூட இருப்பதாக. அல்லேலூயா. துதி மகிமை இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா. மகிமை இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் விசேஷமாக ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட பிள்ளைகள்
இன்னும் வல்லமையாக காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்கிற ஞானம் அவர்களுக்கு வேண்டும். வேதத்தை கருத்தாய் படிக்கிற ஞானம் வேண்டும். கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார், எந்த சூழ்நிலையில எப்படி சூழ்நிலைகளை கையாண்டு இருக்கிறார், அந்த ஞானம் நமக்கு வேண்டும். அப்படியாக இருக்கும்போது அவர் நம்மளே இருந்து செய்கிற காரியங்கள் பெரியவைகளாயிருக்கும். அல்லேலூயா. அநேக நேரங்களில் நம்ம என்ன பண்றோம், பர்ஸ் வச்சுட்டு பர்ஸ்ல வந்து பைசா வச்சுட்டு ஆனா அது எப்படி செலவு பண்ணணும்னு தெரியல அப்படின்னா வாசிப்போம். செப்பனியா 3:15-17. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கர்த்தர் நம்ம இடத்துல நடுவில் இருக்கிறார். எப்படியாக இருக்கிறார் என்ன சொல்லி நீங்க அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் எப்படி சொல்றாங்க? செப்பனியா 3:15-17 வாசிப்போம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி அல்லேலூயா. 15வது வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் உங்கள் ஆக்கினைகளை அகற்றி சத்துருக்களை விலக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மத்திலே நம்ம நடுவிலே இருக்கும் பொழுது அவர் எப்படி இருக்கிறாரா? அவர் சாதாரணமாக வரவில்லை. நமக்கு இருக்கிறதான ஆக்கிரமங்கள், நமக்கு இருக்கிறதான ஆக்கினைகளை, நமக்கு விரோதமாக செயல்படுகிற சத்துருடைய கிரியைகள் எல்லாவற்றையும் அவர் என்ன பண்றாரா? அகற்றி விட்டு இருக்கிறார். இல்லையா? நம்ம இனி தீங்கை காணாது இருப்போம். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நம் நடுவிலே இருந்தால், நம் குடும்பத்திலே நடுவிலே இருந்தால், நாம் செய்கிற காரியங்களே கர்த்தர் நடுவிலே இருந்தால் நாம் இனி தீங்கை காணாது இருப்போம். இல்லையா? உலகத்தில் உபத்திரம் உண்டு, போராட்டங்கள் இருந்து, ஆனால் அவர் திடீர்னு கொடுப்பார், அவர் பலத்தை கொடுப்பார். எல்லாத்தையும் மேற்கொள்வதற்கான சக்தி அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் வல்லமை உள்ளவர், ரட்சிப்பார், சந்தோஷப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லையா? என்ற நாளில அவரை நாம் மையமாக வைக்க வேண்டும். அவரை நம்ம இடத்திலே இருக்கிறவராக வைக்க வேண்டும். அவர் நம்மோடு இருக்கிறார். ஆனால் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, கரண்ட் இருக்கு, பவர் சப்ளை வருது. ஆனா அதை நம்ம பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்ம சுவிட்சை ஆன் பண்ணணும். இல்லையா? சுவிட்ச் ஆன் பண்ணணும், இந்த லைட் ஃபேன் எல்லாம் போட்டாதான் என்ன பண்ண முடியும், அதனுடைய பலனை அனுபவி. அவர் நடுவிலே இருக்கிறார், நம்ம மத்தியிலே இருக்கிறார், நம்ம குடும்பத்திலே இருக்கிறார். அவர் நம்மத்திலே அதை ஆபரேட் பண்ணணும், அவர் நம்மத்திலே செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு ஏற்றவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அப்படியான ஒரு அர்ப்பணிப்பு நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். இல்லையா? 2 காரியங்களை நம்ம பார்த்தோம். ஒன்று, கர்த்தர் தன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுல பாத்தீங்க அப்படின்னா அருகிலே இருக்கிறார். இரண்டாவதாக அவர் நம் மத்தியிலே இருக்கிறார், நடுவிலே இருக்கிறார் என்று பார்த்தோம். இல்லையா? அடுத்தபடியாக ஒரு முக்கியமான ஒரு காரியம், மூன்றாவதாக இங்கே கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? கர்த்தர் நமக்கு உள்ளே இருக்கிறார். இல்லையா? கர்த்தர் உள்ளே இருக்கிறார், நம்ம மத்தியில இருக்கிறார். பார்த்தா நமக்கு உள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. உபாகமம் 7:21 வாசிப்போம். பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளர். அவர் நம்ம மத்தியில நம்ம சரீரத்தை அவர் இருதயத்துக்குள்ளாக அவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், தேவனாய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆமென். அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன். போதும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். நீங்க பயப்பட வேண்டாம். சத்துருவான இந்த நாள்ல அநேகருடைய வாழ்க்கையில பயத்தை கொண்டு வந்திருக்கிறார். சரீரத்தில் ஒரு சுகவீனம், பலவீனம், நாளை குறித்ததான கவலை, என்ன ஆயுதம், எப்படி ஆயிடும் அப்படின்னு சொல்லி சத்துருவான அநேக போராட்டங்கள், உபத்திரவங்களை கொண்டு வந்து குடும்பத்தில் ஒரு குழப்பத்தை கொண்டு வந்து, நாம் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் என்ற நாள் அவர் உள்ளே இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். இல்லையா? நம்முடைய சரீரம் என்னது? அவர் தங்குகிற ஆலயம். அல்லேலூயா. நம்ம இங்க இந்த இன்றைய நாளில இந்த 11வது ஆண்டு நம்ம ஆண்டு விழாவை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இல்லையா? ஆனால் இன்றைய நாள்ல என்றைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றைய நாளில் அவர் நமக்குள்ளாக இருக்கிறார். அவர் பரிசுத்தாவியாகியவர் நமக்குள்ளாக இருக்கிறார். இந்த ஆலயத்தை நம்ம என்ன பண்ணணும்? சுத்தமா வைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவர் தங்குகிற விதமாக வைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வேதாந்தத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அவர் நமக்குள்ளாக வரும்பொழுது என்ன பண்ணுமா? உள்ள இருக்கிறதான ஈடுபாடுகள், அசுத்தாவிகள், பொல்லாத பிசாசின் கிரியைகள்லாம்
வெளியில போயிடும். ஆனா நீங்க அதுக்கப்புறமா அதை ஒழுங்கா மெயின்டைன் பண்ணலன்னா என்ன ஆகும்? நம்ம இந்த ஆலயத்தை நல்லா பெயிண்ட்லாம் பண்ணி பிரதிஷ்டெல்லாம் பண்ணிட்டோம் இல்லையா? ஒரு வருஷம் நம்ம ஒற்றை அடிக்கல பெருக்கல அப்படின்னா எப்படி இருக்கும்? நம்ம உள்ள வர முடியுமா? அப்போ கர்த்தர் நமக்கு ஒரு அர்ப்பணிப்பு நல்ல நல்ல என்ன பண்ணியிருக்காரு? இருதயத்தை நம்ம பாவங்கள் எல்லாம் மன்னிச்சு நம்ம கிட்ட இருக்கிற பொல்லாத கிரியைகள் எல்லாம் வெளியேற்றி இருக்காரு. அப்ப நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கணும்? பரிசுத்த ஆவியானவர் தங்குவதற்கான ஒரு ஏற்ற இடமாக அதை பாதுகாக்கணும். அல்லேலூயா. அப்ப அந்த இடத்துல என்ன காணப்பட வேண்டும்? ஒரு நன்றி அறிதல் காணப்பட வேண்டும். துதி செலுத்தணும். கர்த்தரோடு இருக்கிற உறவுல பலப்பட வேண்டும். அல்லேலூயா. மனிதனுமா கர்த்தரோடு இருக்கிற ஐக்கியத்துல பலப்பட வேண்டும். நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம கல்லூரியில படிக்கிறோம், ஸ்கூல்ல படிக்கிறோம்னா அதே நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க கிட்ட அநேக காரியங்களை நம்ம ஷேர் பண்ணிப்போம். ஒருவேளை பிடித்தமில்லாத ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் நம்ம பேசி போறது. அதே போலதான் கர்த்தர் அவர் ஒரு நல்ல நண்பன். இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல நண்பன். அல்லேலூயா. அவரோட நம்ம காரியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவரிடத்துல நம்ம காரியங்களை ஷேர் பண்ணுகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும் இல்லையா? இந்த நாளில சத்துருவானம் கொண்டு வருகிற எந்த ஒரு காரியத்தையும் நாம பயப்பட வேண்டாம் என்று சொல்லி உங்க தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். இன்றைய நாளில் இந்த ஆலய பிரதிஷ்டை நாளை நம்ம அனுசரிக்கிற நாள். அதே போல நம்முடைய இருதயத்துல கர்த்தர் நமக்கு ஒரு பிரதிஷ்டையை கொடுத்திருக்கிறார். அவரை நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதுல நம்ம என்ன பண்ணணும்? உண்மையுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அவருக்கு பிடித்த காரியங்களை செய்ய வேண்டும். சத்துருவுக்கு இடம் கொடுக்க கூடாது இல்லையா? சொல்றத பொல்லாதவன் யாரை விழுகலாமோ என்று சொல்லி வகை பார்த்து வந்தார். நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல வலையில சிக்கி மாட்டிவிட வேண்டும் என்று சொல்லி எத்தனித்துக் கொண்டிருப்பான். இதே போல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நான் எப்படி சொன்ன எக்ஸாம்பிள் தான் இல்லையா? இந்த குடும்பத்துக்குள்ள சண்டை வருது அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க காலையில உட்காந்து எல்லாரும் சாப்பிடுறோம் இல்ல, சண்டை சர்ச்சைக்கு போனோன்ற நேரத்துல ஒரு சின்ன ஒரு சண்டை வந்துடும், ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்துடும், ஒருத்தருக்கு மனஸ்தாபம். அதுக்கப்புறமா பாருங்க அன்னைக்கு நாள் ஃபுல்லா நார்மலா போடும். எல்லாரும் அங்க கடைக்கு போறது, அது போறது, வீட்டுல வேலைகள் செய்யறது, அதெல்லாம் நார்மலா இருக்கும். சத்துருவனுடைய நோக்கமே அந்த நேரத்துல குடும்பத்துக்குள்ள ஒரு பிரிவினைய சண்டை, ஒவ்வொரு நாளைக்கு ஒரு காரியத்தை கொண்டு வந்து விதைச்சிட்டு போயிடுறதா சத்துருவனுடைய காரியம். அல்லேலூயா. இதுல நம்ம ஞானமா இருக்கிறோம். சண்டை போடக்கூடாது, சச்சரவு போடக்கூடாது, விட்டு கொடுக்கிற மனப்பான்மை குடும்பத்துக்குள்ள காணப்படும். அல்லேலூயா. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கிற மனப்பான்மை காணப்படும். அது இல்லாததுனாலதான் இல்லையா? அது ஈஸியான ஒரு சொல்லுவோம் இல்லையா? சில காரியங்கள் ஒரு வேட்டைக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா ரெண்டு விதமா இருக்கும்ல. சில விலங்குகளை ஈஸியா வேட்டையாடிடுவாங்க, சில விலங்குகளை கஷ்டப்பட்டு அந்த பொறி வயிற்றெல்லாம் முடிக்க வேண்டியிருக்கு இல்லையா? சத்துருவான் அதே போன்ற காரியத்தை சில நேரங்களில் சின்ன சின்ன காரியங்கள் நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். அது எதிர்பார்க்காத ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா ஈகோ. நம்ம எல்லாருக்குமே அந்த ஈகோ பிரச்சனை இல்லையா? நான் ஏன் விட்டு கொடுக்கணும், அவங்க ஏன் இறங்கி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒருவர் விட்டு கொடுக்க முடியாத சூழ்நிலை. அதனாலதான் குடும்பத்துல சண்டை வருது. ஒருவேளை கணவன் மனைக்குள்ள, பெற்றோர்களுக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள சண்டை வருது அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்க வேண்டும். தாழ்ந்து போறதுனால நாம எதையுமே இழந்து விடுகிறது. அல்லேலூயா. சிலுவையின் கடைசி பரியந்தம் அவர் தன்னைத்தானே தாழ்த்தினார் என்று சொல்லி பார்த்தோம். அதனாலதான் அவர் இன்றைய நாளில் பிதாவின் வலது வாசலில் வீற்றிருக்கிறார். உலகத்தை முழுவதுமாக அவர் ஆண்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம உயர்ந்த அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் விட்டு கொடுக்கிறவர்களாக, தாழ்ந்து போகிறவர்களாக இருப்பத ஒரு குறைவும் கிடையாது இல்லையா? கர்த்தர் அப்படியான ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுக்க அவர் நமக்குள்ளாக இருக்கும்போது அவருடைய குணநலன் நம்மள வெளிப்படும், நம்மிடத்திலே அது காணப்படும் என்று அறிந்து கொள்கிறவர்களாக காணப்படும். அடுத்தபடியாக வாசிப்போம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உங்களில் இருக்கிறவர் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. நம்ம அநேக நேரங்களில் என்ன பண்றோம்? நாசில சுவாசம் உள்ள மனிதனை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவங்க கிட்ட போனா அது பண்ணிடுவாங்களா, இவங்க கிட்ட போனா பண்ணிடுவாங்களா, இவங்க கொடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லி அநேக நேரங்களில் மனிதர்களை நம்ம நோக்கி பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் இன்றைய நாளிலே சொல்லுகிறார், என்ன இருக்கிறாரா? உலகத்தில் இருக்கிறவங்க உங்களில் இருக்கிறவர் நமக்குள்ளே இருக்கிற
தேவன் சர்வ வல்ல தேவன். அல்லேலூயா. அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் வானத்தையும் பூமியும் பண்ண ஒண்ணுமில்லாத ஒருத்தர். நீங்க ஆதியாகமம் முதல்ல ஒரு 4 வசனத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உலகத்துல ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லாததுல அநேக காரியங்களை அவர் உருவாக்கினார். அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில அவர் உருவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். நம்ம பார்க்கிறோம், சர்வத்தை உண்டாக்கின தேவன் அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவர் நம்ம பிள்ளைகளாகபடி நமக்கு அதிகாரம் 6வது வசனத்துல நம்ம வாசிப்போம். இது ஒரு அருமையான ஒரு காரியம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில். அப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னு அவர் சமீபமா இருக்கிறார். அவர் எப்போ நம்ம கூப்பிடுறோமோ, எப்போ அவர் கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் சொல்லி வேதாந்தத்துல கர்த்தரை கண்டறியத்தக்க சமயம் என்று சொல்லி ஏதாவது இருக்கா? எல்லா நேரத்திலையும் அவர் வருவார். நமக்கு தேடனா அவர் வருவார். ஆனா சில நேரங்களே கர்த்தர் நமக்கு தெரியும் முன்குறித்திருக்கிறார். அதிகாலையில தேடுகிறவன். அல்லேலூயா. அப்படி அதிகாலையில தேடுகிற அனுபவம் நம்ம எல்லாருக்கும் இருக்கா? இதுதான் நம்ம இந்த நாளில சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கை ஒரு கமிட்மெண்ட் தேவை இல்லையா? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு தெரியல. நீங்க பாருங்க, ஒரு டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்க. டாக்டர் வந்து 8 மணிக்கு வர சொன்னாரு அப்படின்னு சொல்லி நம்ம எத்தனை மணிக்கு அங்க இருக்கோம்? 7 மணிக்கெல்லாம் போவோம். 7:45 அட்லீஸ்ட் ஒரு 7:45 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே போவோம். ட்ரெயினை பிடிக்க போறோம்னா எப்படி போவோம்? ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியாவது நம்ம போயிடுவோம் இல்லையா? ஆனால் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை தேடுகிற அனுபவத்துல நல்லா யோசிச்சு பாருங்க. எத்தனை முறை நம்ம வந்து எக்ஸ்கியூஸ் சொல்லிருக்கோம். எத்தனை முறை கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்துக்கலாம், இல்ல இந்த வேலையை முடிச்சுட்டு பார்க்கலாம். இதுல நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் என்னோடு இருக்கிறார் அப்படின்ற அந்த அனுபவம், அவர் என்னோடு இருக்கிறார், என் அருகிலே இருக்கிறார் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணோம்? அவரை தேட வேண்டும். கண்டடையத்தக்க நேரம் வந்து முக்கியமான ஒரு நேரம் அதிகாலை நேரம். அந்த அதிகாலை நேரத்தை தேடணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு அலாரத்தை வச்சு எழுப்பலாம் இல்லையா? ஆனா இந்த அலாரம்ன்றதே நான் நிறைய என்னுடைய வாழ்க்கையில கூட அனுபவப்பட்டிருக்கேன் இல்லையா? இதே நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான். ஒரு ட்ரெயினை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அலாரம் வச்சுட்டு படுத்தோம் அப்படின்னா அது விடிய காலையில் 4 மணியா இருந்தாலும் சரி, 3 மணியா இருந்தாலும் சரி, அந்த அலாரம் அடிச்ச உடனே முதல் அலாரத்துல எழுப்பி என்ன பண்ணுவோம்? டக்குன்னு குளிச்சு கிளம்பி என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் கிளம்பி டைமுக்கு முடிச்சிடும். இதே ஒரு ஜெபத்துக்கு போனோம், இல்ல சபைக்கு போனோம் அப்படின்னு சொல்லும்போது அலாரம் எத்தனை தடவை சூஸ் பண்றோம்? நான் சொல்றேன், நீங்க தான் சொல்றீங்க இல்லையா? ஆனா அப்படி இருக்கக்கூடாது. அந்த பக்தி வைராக்கியம் நமக்குள்ள காணப்பட வேண்டும் இல்லையா? உலகத்துல இருக்கிற மக்களை காட்டிலும் என் தேவன் பெரியவர். அல்லேலூயா. ஒரு ராஜாக்களை ஒரு ராஜாக்களை பார்க்க போறோம், ஒரு ஹாஸ்பிட்டல் டாக்டரை பார்க்க போறோம், ஒரு ரயில படிக்க போறோம் அப்படின்னு சொல்லும் போது இருக்கிற அந்த ஒரு உண்மைத்தன்மை தேவனை தேடும் போது காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்படி உண்மையான இருதயத்தோட கண்டடையத்தக்க நேரத்தில் அவரை நாம் போய் தேடும் போது அவர் நம் அருகில் இருக்கிறார், நம்மை கனப்படுத்துவார். அல்லேலூயா. அப்படியான ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நம்ம நாளில் இந்த நாளில் நம்மோடு கொடுக்கிறார். முக்கியமான ஒரு விஷயம், அநேக நேரங்களில் நம்ம பார்க்கிறோம், நான் ஜெபிக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், ஆனா வந்து ஒரு கர்த்தரோடு இருக்கிற அந்த அனுபவத்தை என்னால் உணர முடியவில்லையே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி அநேகருக்கு காணப்படுகிறது. அப்போ கர்த்தர் வாழ்ல ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். எஸ்ஐயா 50:8 எஸ்ஐயா 50:8 என்னை நீதிமானாக்கினவர் சமீபமாய் இருக்கிறார். அவர் அருகிலே இருக்கிறார், சமீபமாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது அவர் நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த கர்த்தர் எல்லாரையும் நீதிமானாக்கி இருக்கிறார் இல்லையா? அவருடைய ரத்தத்தாலே கழுவப்பட்டிருக்கிறோம் இல்லையா? அது அந்த கடந்த மாதங்கள்ல இந்த 2 நாட்களில நம்ம தியானித்திருக்கிறோம் இல்லையா? சிலுவை பாடுகளில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு அவர் நமக்காக பாடுபட்டார். நம்முடைய சிலுவையில் அவர் ரத்தத்தை சிந்தி நம்முடைய மீறுதல்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்கொண்டு அவர் என்ன பண்ணிருக்கார்? அவருடைய பிள்ளைகளாக்கி நம்மை நீதிமான் என்ற ஒரு அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இங்க பாத்தீங்க ஏசாயா 50:8 என்னை நீதிமாக்கினவர் சமீபமாய் இருக்கிறார். அவர் நம்ம நீதிமாக்கிட்டார், அவர் சமீபமா இருக்கிறார். ஆனா நம்ம அந்த நீதிமானுக்குரிய அந்த தகுதியோடு நாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறோமா? அல்லேலூயா.
இது ஒரு கேள்வி இல்லையா? நம்மளே நம்ம தற்பரிசோதனை பார்த்துக்கணும் இல்லையா? நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? ஒருவேளை கர்த்தருக்கு பிடித்தமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோமா, இல்ல வழி விலகி இருக்கிறோமா? நம்முடைய நீதிமான்கள் சொல்லி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துட்டு யாராவது ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது வெளியில போயிட்டு ஒரு தவறான காரியத்தை மற்றவர்களுக்கு தெரியாம அதை செஞ்சுட்டு அது யாருக்கும் தெரியாது. அவங்களுக்கு கை தட்டலாமா? அழகா சொன்னாங்க, கர்த்தருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை இல்லையா? அப்ப நம்ம நீதிமான் ஆக்கி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா உலகத்துல இருக்கிற மக்களுக்கு முன்னாடி நம்ம என்ன வேணாலும் நடிச்சிடணும் இல்லையா? ஆனால் அவர் நமக்கு சொல்லி இருக்கிற காரியம் இல்லையா? நம்ம இருதயம் எப்படி இருக்கிறது? மகா திருக்குறளும் கேடுதலமா இருக்கும். நம்ம இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் அவர். அதனால நம்ம எதையுமே அவரிடத்துல மறைக்க முடியாது. ஒருவேளை நம்ம இருதயத்துல கேடுபாடுகளை வைத்துக் கொண்டு கருத்தருக்கு படித்தமில்லாத காரியங்களை வைத்துவிட்டு அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக எல்லாவற்றையும் சுத்தம் செய்திருக்கிறார். மறுபடியும் அதே தவறை செய்தோம் என்று சொன்னால் அவர் அருகிலே இருக்கிற காரியத்தை நாம் உணர முடியாது. சமீபமா இருக்கிற அனுபவத்தை நாம் இழந்து விடுகிறவர்களாக இருக்கும். ஆனால் அவர் உண்மை உள்ளவர். அவர் நம்ம கைவிட மாட்டார். அவர் நம்ம இங்க அருகிலே தான் இருப்பார். அவர் அருகிலே தான் இருப்பார். நீங்க பாவம் செய்யும் போதும் அவர் ஒருவேளை அந்த டிஸ்டன்ஸ் நம்ம உணர முடியாத டிஸ்டன்ஸ் இருக்கும். ஆனால் அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம் என்று சொன்னால் மறுபடியும் அவரை நம்ம சிலுவையில அறைந்து கொண்டே இருக்கிற நேரம். இதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு தடவை நமக்காக பாடுபட்டார், ஒருவரை நமக்காக விடுதலையை பெற்றுக் கொடுத்தார். அது இலவசமான விடுதலை. அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்ம சொல்லுவோம் இல்லையா, லேசா ஏதாவது கிடைச்சிருச்சுன்னா, ஈஸியா ஃப்ரீயா கிடைச்சிருச்சுன்னா அதுக்கு மதிப்பில்லை அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துல சொல்லுவோம் இல்லையா? நாம் அப்படியாக உதாசீனப்படுத்துகிறவர்களாக கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி, விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி அவர் கொடுத்த விடுதலையை மீட்ப நம்மை நீதிமாக்கின காரியத்தை நாம் உதாசீனப்படுத்தி விடக்கூடாது. அல்லேலூயா. அப்படி அந்த நீதிமானாக நம்ம உண்மையோடு காணப்படும் பொழுதுதான் அவர் நம்மோடு சமீபமாக இருக்கிற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? நல்ல கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் காரியத்துல முதலாவதாக கர்த்தர் அருகில் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் நம்மோடு இருக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் அருகிலே இருந்து கொண்டிருக்கிறார். அருகிலே இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஜெப வாழ்க்கையிலே உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவரை கண்டறியத்தக்க நேரத்திலே அவரை தேட வேண்டும். அவர் நம்மை பரிசுத்தமானாக நீதிமானாக மாற்றி இருக்கிறார். அதிலே நாம் நிலைத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். அல்லேலூயா. அடுத்தபடியாக கர்த்தர் எங்கே இருக்கிறார், முன்னாடி இருக்கிறார் என்று சொன்ன கர்த்தர் அவர் எங்கே இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். உங்க சபையில நடுவில் இருக்கிறார், குடும்பத்துல நடுவில் இருக்கிறார், நீ வேலை செய்கிற இடத்துல அவர் நடுவில் இருக்கிறார், போக்கில வரத்துல அவர் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியான ஒரு காரியத்தை கர்த்தர் என்ற நாளில் நம்மோடு சொல்லியிருக்கிறார். நமக்கு தெரிந்த ஒரு வசனம் வாசிப்போம். மத்தேயு 18:20. மத்தேயு 18:20 அங்க அழகான ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். நம்ம அடிக்கடி உபயோகப்படுத்துற வசனம். படிப்போம். மத்தேயு 18:20. 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம நடுவிலே இருக்கிறார். அவர் உயிர்த்தெடுத்த உடனே அவர் என்ன பண்ணாராம், சீஷர்கள் அங்கு தங்கியிருந்த வீட்டில் என்ன பண்ணாரு, அவர்கள் நடுவிலே போய் சமாதானம். அவர் நடுவில் போயிருக்கு. இன்றைய நாளிலும் அவர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். இந்த இடத்துல அவருடைய பிரசனம் இருக்கிறது. அவர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். அல்லேலூயா. இதுக்கு முந்தின வசனம் வாசிங்க, 19 வாசிங்க. ஒரு நிமிஷம் அந்த காரியத்தை மறுபடியும் வசங்க. எப்படி இருக்கணுமா? வேண்டிக் கொள்ள போகிற காரியத்தை குறித்து ஐக்கியத்தின் பொதுச் செயலாளரும் நம்முடைய செனடா வேர்ல்ட் பைபிள் பிஷப் கவுன்சிலுடைய தேசிய பொதுச் செயலாளரும் ஆகிய அருமையான தேவதாசன் சுவிசேஷகர் டாக்டர் மங்களராஜையா அவர்கள் கர்த்தருடைய செய்தியை கொண்டு வருவாங்க. எல்லாரும் கரங்களை தட்டி
அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட எங்கள் மத்தியிலே வந்து என்னுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக கர்த்தருக்கு பாராட்டின இந்த கிருபைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த சபை போதகர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றுமாக நம்மோடு இருந்து இந்த காரியங்களை ஆயத்தப்படுத்தி ஒழுங்குபடுத்தி கொடுத்திருக்கிற பிஷப்பை அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா, இந்த அருமையான மாலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளில கூட தகப்பனே அப்பா, உடைய சன்னிதானங்களை கூடி வரும்படியாக இந்த விசேஷித்த நாளை நாங்கள் அனுசரிக்கும்படியாக கர்த்தர் நீர் பாராட்டின கிருபைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். தகப்பனே, இந்த வேலையில அப்போ நாங்கள் கேட்க இருக்கிற வார்த்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படியாக எங்கள் கிருபை செய்ய வேண்டுமாறு நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருடைய இதயத்தில் நீர் பேசுங்க. தனிப்பட்ட விதத்துல தகப்பனே அவருடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில நீர் இடைபட வேண்டுமாறு நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். இப்ப இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா. விசேஷித்த நாள் செய்தி கூட்டம், அது சொல்லாதபடி ஆலயத்தின் ஆண்டு விழா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, எனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி அப்படின்னு சொன்னா, இந்த 3 காரியத்தை விட முக்கியமான செய்தி வந்த உடனே பாஸ்டர் ஒரு முக்கியமான காரியத்தை செஞ்சாங்க. நேற்று தினத்துல 3 பேருக்கு என்ன பண்ணீங்க? பிரதிஷ்டை ஆகிறாங்க. அல்லேலூயா. அதுதான் முக்கியம் இல்லையா? கரங்களை தட்டி அவர்களுக்கு வாழ்த்து வச்சிருவோம். அது ஒரு முக்கியமான ஒரு காரியம் இல்லையா? அதுதான் ஒரு அடையாளம். சபை வளருகிறது என்பதற்கான ஒரு அடையாளம் இல்லையா? கர்த்தர் உங்களோடு இருந்து காரியங்களை நடப்பிப்பார். புதிதாக ஊழியத்தில் பிரதிஷ்டை செய்தவர்கள் அர்ப்பணிப்போடு சபை போதகருக்கு துணையாக இருந்து காரியங்களை செய்ய வேண்டும் இல்லையா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இன்று நாளில கூட நம்ம தியானிக்கும்படியாக வேதாந்தத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். நம்ம இந்த நாளில மரமுடி திருமணாயிரே, திகையாதே, கலங்காதே, இப்போதும் இடமெல்லாம் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார். கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார் என்றார். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரோடும் கூட இன்று நாளில் சொல்லுகிற ஒரு காரியம், நான் உன்னோடே கூட இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் எங்கு நம்ம சென்றாலும் அவர் உன்னோடே கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த ஒரு நம்பிக்கை, விசுவாசம், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் குடும்பத்தோடு இருக்கிறார், நான் செய்கிற வேலையில அவர் கூட இருக்கிறார், நான் செல்கிற இடத்திலே அவர் கூட இருக்கிறார் என்ற அந்த விசுவாசம், நம்பிக்கை நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. சத்துருவான அநேக காரியங்களை கொண்டு வந்து திசை திருப்புகிறவனாக காணப்படுவான் இல்லையா? நீ செய்தது சரியா இல்லையா, நீ போற வழி சரியான பாதைதானா அப்படின்னு சொல்லி அநேக குழப்பங்களை, போராட்டங்களை கொண்டு வருகிறது சத்துருவானுடைய காரியம். ஆனால் கர்த்தர் இன்றைய நாளிலே அவர் நம்மோடு சொல்லுகிற காரியம், நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. யோசுவாவுடைய வாழ்க்கையில நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்களை அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மோசே வழி நடத்தி கொண்டு வந்தார். ஒரு பெரிய ஒரு பணி. மோசே வந்து தேவனோடு முகமுகமாய் தரிசித்த ஒரு மனிதன். வேதாந்தத்தில் அப்படி ஒரு காரியத்தை வேற யாருக்குமே கிடைக்காத ஒரு சாக்கியத்தை மோசே பண்ணார். அவருக்கு அந்த ஒரு பிரசனம் இருந்தது, மக்களை எப்படியாக அந்த வழி நடத்தி வந்த ஒரு அனுபவம் இருந்தது. திடீரென்று மோசேக்கு அடுத்தபடியாக அந்த பணியை செய்யும்படியாக யோசுவாவை கர்த்தர் முன்குறித்திருந்தார். அப்போ யோசே சொல்றார், நீதான் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த பணியை கொடுக்கிறார். யோசுவாவுக்கு இப்படி செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு காரியங்கள் இருந்த சமயத்துல தான் இந்த அதிகாரத்தில் நீங்க தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த வசனங்கள் நம்ம படிக்க முடியும். இந்த வசனத்துல கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம்.
நம்முடைய வாழ்க்கையில கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம முன்னேறி செல்லும்படியாக, குடும்பத்தை நாம் நடத்தி செல்லும்படியாக, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில முன்னேறி செல்லும்படியாக இருக்கும்போது கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற அந்த விசுவாசம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அநேக நேரங்களில் நான் எப்படி சொன்ன சொல்ல, ஒரு போராட்டம் நிறைந்த உலகம் இது, துன்பங்கள் நிறைந்த உலகம். சத்துருவானும் யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் ஏமாந்தாலுமே என்ன பண்ணிடுறாங்க, பேங்க்ல இருக்கிற அமௌண்ட் எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க. ஒரு சின்ன போன் கால் வந்துடுறாங்க, இத ஆமா எஸ் நோன்னு அழுத்த சொல்றாங்க. அழுத்தினா என்ன ஆகுது, பேங்க்ல இருந்து பைசா. இப்படி அநேக ஏமாற்று வேலைகள் இந்த நாட்களில் காணப்பட்டு கொண்டு இருக்கு. நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கும்படி கருத்தை நம்ம அழைக்கிறோம். இன்ற நாளில கூட நம்ம சில வசனங்களை வேகமாக வாசித்து இதை தியானிக்க இருக்கிறோம் இல்லையா. கர்த்தர் என்னோட இருக்கிறார், கர்த்தர் என்னோட இருக்கிறார் என்ற அந்த தலைப்பிலே நாம் இன்ற நாளிலே தியானிக்க இருக்கிறோம் இல்லையா. முதலாவதாக கர்த்தர் அருகில் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் எங்கேயோ இல்லை இல்லையா. நம்ம பார்த்தோம் கடந்த நாட்களில் உயிர்த்தெழுந்த திருநாளே நம்ம கொண்டாடினோம் இல்லையா. ஈஸ்டர் பண்டிகையை நம்ம கொண்டாடினோம். ஈஸ்டர் பண்டிகைகளை இப்போ கொண்டாடும் போது நம்ம எல்லாரும் வாசித்திருப்போம். அவர் என்ன பண்ணாரு, உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணாரு, அவர் எல்லாருக்கும் தரிசனமாச்சு. அப்ப பரமேறி போனார் இல்லையா. இப்ப எங்க இருக்காரு, பிதாவின் வலது வாசல். அப்போ உலகத்துக்கு வந்தாரு, உலகத்துல இருக்கிற மக்களோட இருந்தார் இயேசு கிறிஸ்து. இப்போ பிதாவின் வலது வாசல். அப்ப இங்க யாரு, இல்லையா. அப்போ கர்த்தர் நம் அருகில் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்து விடக்கூடாது. அவர் எங்கேயோ இருக்காரு, நான் எங்கேயோ இருக்கிறேன், எனக்கு அவருக்கு ஒரு தொடர்பு இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை வந்து விடக்கூடாது. அப்ப நம்ம அருகில் இருக்கிறார். அல்லேலூயா. எந்த ஒரு
声音模式。